இப்போது ஒரு சுடிதார் கட்டிங்க பாருங்கள். உயரம் வந்து 13, அதாவது மேலே மார்பு சுற்றளவுக்கு மட்டும். ஃபுல் லென்த் வந்து 52, 13 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஃபுல் லென்த்து 52, ஹாஃப் லென்த்து வந்து 13, மார்பு சுற்றளவு செஸ்ட்டு 30, வெஸ்ட்டு இடுப்பு 25, பேக் நெக் வந்து 6, ஃப்ரண்ட் நெக் 5, நெக் வித் அதாவது கழுத்து சுற்றளவு 2.5, ஷோல்டர் வந்து 2.25, ஆர்ம் ஹோல் வந்து 14, ஸ்லீவ் லென்த் வந்து 25, கை சுற்று வந்துட்டு 7. இப்போது குறிக்கிறேன் பாருங்கள். ஹாஃப் லென்த்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து 13 இன்ச்சு எடுத்துக்கணும், தையலோடு சேர்த்து எடுத்துட்டு கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 2.25. ஓகேவா? ஆர்ம் ஹோல் அளவு 5.25 வச்சுருக்கேன் நான். இப்போது மார்பு சுற்றளவு வந்து 30 இன்ச்சு வருது. 30 / 4 7.5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துப்போம். அடுத்தது 24, இடுப்பு சுற்றளவு வந்து 24 / 4 6.25 வருது, ப்ளஸ் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஏழரை இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு. ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் குறிச்சிக்கிட்டோம். ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சு வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப். ஓகேவா? குறிச்சிட்டு இப்போது 13 இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இடுப்போடைய சுற்றளவு வந்து உங்களுக்கு வந்துட்டு 24 / 4 6.25 வருது. 6.25 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு. அதே மாதிரி பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் வந்து 5 இன்ச்சு, பேக் நெக்கு 6 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்து சுற்றளவு 2.5. பேக் நெக்கு எப்பொழுதும் போல் ரவுண்டு. ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா நாம் வந்துட்டு டிசைன் வைக்கிறோம், அதாவது இந்த ஷேஃப். இது வரைக்கும் வந்து ஆப்போசிட் கலர். இந்த கலரை விட இந்த கலர் வந்து ஆப்போசிட் கலரு. இப்போது முன் கழுத்து வந்துட்டு கொஞ்சம் ஷேப் கொடுத்து இங்கேருந்து வி நெக்கு கொடுக்குறேன் நான். இப்போது எப்படி கட் பண்ணுறோன்னு பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக நாம் வந்துட்டு நாச் மார்க் போட்டுட்டு
இது தனித்தனியாக. இப்போது இது வந்து ஃப்ரண்ட் நெக் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது வரைக்கும் கட் பண்ணணும். திரும்ப பேக் நெக்கு. இப்போது ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது கை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். அடுத்தது ஸ்லீவ் கட்டிங்கு. கை உயரம் பார்த்திங்கன்னா 25. நாம் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்குன்னு விட்டுக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்குன்னு விட்டுட்டு கீழே மடிப்புக்கு இல்லை நம்ம பைப்பிங் ஏதோ ஒன்று வைக்கிறதுக்காக 25 இன்ச்சு கேட்டிருக்காங்க. 25 தையலுக்கு மேலே 25. கை சுற்று வந்து 7 / 2. அப்போ வந்து நமக்கு 3.5 இன்ச்சு வரும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு. இப்போது கை உயரம் 25 எடுத்துக்கிட்டோம் இல்லையா? 25லேருந்து நமக்கு வந்து மார்பு சுற்றளவு வந்து 30. அப்போது 3 இன்ச்சு வச்சுக்கணும். நாம் 3 இன்ச்சு வச்சுட்டு ஆர்ம் சுற்றுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ்லேயும் எடுத்து பாருங்கள். ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு கரெக்டாக வரும். நமக்கு ஆர்ம் ஹோல் வந்து 14 வந்திருக்கு. அப்போது 7 இன்ச்சு நாம் இங்கேருந்து 7 இன்ச்சு வைக்கணும். கரெக்டாக 7 இன்ச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு 7 இன்ச்சு வச்சுட்டு 3.5 இன்ச்சுக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க. போட்டுட்டு இதுலேருந்து 1.5 இன்ச்சு நாம் தையலுக்கு 1.5 இன்ச்சு எடுத்துகிட்டு திரும்ப அந்த 1.5 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது பாருங்கள் ஆர்ம் ரவுண்டு எப்படி குறிக்கிறேன்னு. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு ரெண்டுக்கும் சென்ட்ரு, அதாவது 7 இன்ச்சுனா 3.5 இன்ச்சு எடுத்துகிட்டு 1 இன்ச்சை இங்கே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு. சுடிதாருக்குங்கும்போது நமக்கு 1 இன்ச்சு கொடுத்தா போதும். ஷேப் அப்படியே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல சின்னதாக ஒரு நாச் மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி என்றைக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு நாச் மார்க் போட்டுட்டு இப்போ கை கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டிசைன் சாரியில் தான் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. சாரிக்கு நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு இது பாருங்கள், இது மாதிரி மடிப்பு பகுதி, இதுவும் மடிப்பு பகுதி, இதுவும் மடிப்பு பகுதி வச்சுக்கணும். வச்சுட்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த அளவு வந்து நீங்கள் கட் பண்ணவே கூடாது.
அதே மாதிரி இந்த இடமும் லைட்டாக இப்படி கட் பண்ணால் போதும். நாம் தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு இந்த ஷேஃபுக்கு துணி கட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ப்ளூ கலரில் வைக்க போகிறேன். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது நமக்கு வந்து செக் பண்ணிக்கலாம், இந்த கையும் இந்த பாடி மெஷர்மெண்ட்டும் இப்படி கரெக்டாக இருக்கா, ஆம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த ஆம் ரவுண்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டா இந்த அளவு வந்து இதில் வந்துடணும். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு இப்போது கரெக்டாக வருது. இப்போது இதில் வந்து ஆப்போசிட் கலர் வைக்கணும். நான் எப்படி எடுத்து கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இது மாதிரி எடுத்துக்கணும். இது மாதிரி எடுத்துட்டு இந்த ஷேப் வருது பாருங்கள். அப்படியே கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி வச்சு அப்படியே கட் பண்ணி நாம் தனியாக எடுத்துக்கணும். இது இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு வீடியோவில் காமிக்கிறேன். பார்டர் இருக்குது, அதனால் நான் பார்டரோடு அப்படியே வச்சிடுறேன். அப்படியே வச்சுட்டு நாம் இங்கே பாருங்கள், இந்த இடம் இவ்வளோ கேப் இருக்கணும். அவ்வளோ கேப் இருந்த பிற்பாடு நீங்கள் கட் பண்ணிக்கிறது நல்லது. கை கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்கர்ட்டு. அடுத்தது வந்து ஸ்கர்ட்டு. இந்த சாரியில் வந்துட்டு நான் 2.5 மீட்ரு கட் பண்ணியிருக்கேன். 2.5 மீட்ரு கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2.5 மீட்ரு லைனிங் எடுத்துக்கணும் நீங்கள். அதாவது அவங்களுடைய ஃபுல் லென்த்து வந்து 52 இன்ச்சு இருந்ததா, 52 இன்ச்சில் 13 இன்ச்சு போயிடுச்சுன்னா மீதி வந்து 39. ஸ்கர்ட்டோடைய லென்த் வந்து 39 இன்ச்சு. நாம் இங்கேருந்து 39 எடுத்துக்கணும். 39 இன்ச்சு. தையலுக்குன்னு ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான்.